previous video, we came to know that a sentence has three elements: subject, verb, and information. We have three sets of words. Under subject section, we have I, we, you, he, she, it, they. இந்த மூணு செக்ஷன்லேருந்தும் ஒரு விஷயத்தை எடுத்தால் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். Look at the screen. I eat ice cream. We drink water. You speak English. And he is in Trichy. I am happy. அடுத்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வி யூ தே இது மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கணும். ஸோ வி ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி. தென் ஹீ ஷீக்கு வரும்போது நம்ம இஸ் எடுத்துக்கிறோம். ஹீ இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிற வேர்ப். அண்ட் ரைட் சைட் பார்க்குறோம். ஹீ இட்ஸ் ஐஸ்கிரீம், ஷீ ட்ரிங்க்ஸ் வாட்டர், த பேரட் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இப்படி எழுதியிருக்கிறோம். இதில் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வேர்ப் கூட ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஹீ ஷீட் வரும்போது எஸ் ஆட் பண்ணுங்கிறது ரூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வேர்ப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.